ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் செய்தியை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரங்கள் மற்றும் சின்னம் தொடர்பான மோதல் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டால் புதிய திருப்பத்தை எட்டியிருக்குங்க. ஆமாங்க, கட்சியின் தலைமை அலுவலக முகவரி மாற்றம் மற்றும் மாம்பழ சின்னத்தை அன்புமணி ராமதாஸ் தரப்பிற்கு ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து அந்த கட்சியோட நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்குங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக அடுத்த 3 வாரங்களுக்கு விரிவான பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதிலடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கங்க. இந்த நீதிமன்ற உத்தரவை அன்புமணி ராமதாஸ் தரப்பிற்கு ஒரு தற்காலிக பின்னடைவாகவே அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுறாங்கங்க. கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமான மாம்பழத்தை யாருக்கு ஒதுக்குவது என்பது குறித்து தெளிவான முடிவை தேர்தல் ஆணையம் முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கட்சியின் தலைமை பொறுப்பு மற்றும் அடையாளங்கள் தொடர்பான இந்த சட்ட போராட்டம் பாமக தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கட்சியோட ஆதரவாளர் அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அரசியல் பற்றின செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மேலும் நாளைக்கு வேறு யார் எந்த கட்சியை பற்றி பேசலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கட்சியோட புதிய தகவல்களோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.